ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மெட்ராஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெய்னி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம பஜ்ஜி போண்டாக்கு போடுற அளவுக்கான அந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நம்ம கிளறி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அடுத்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம் இருக்கு இல்லையா, அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து நல்லா அதை க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 3 பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதை மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அதோட விதைகளை எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த 3த்துலேயுமே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவில் ஸ்டஃபிங் செய்கிற வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆகிட்டதுனால நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இந்த மிளகாய்க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த 3 மிளகாயிலையும் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எல்லாமே கொஞ்சம் வெளியே வந்துடும். அதெல்லாம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்படி வந்ததுன்னா கூட நம்ம இப்படி உள்ளே வச்சு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா மிளகாயுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரில் இதை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.